எதுக்குமா? குழந்தை மட்டும் வாங்கிட்டு வந்தாரு, பாரத்துல கையெழுத்து போட வேணாம். இந்த குழந்தைய பூஜாரி கொடுத்ததாயில அவன் என்கிட்ட சொன்னா. பூசாரியா? உன் மகன் டாக்டர்னு சொல்லி இருக்கும், அது உன் காதுல பூசாரின்னு கேட்டு இருக்கும். இது ராதாமா பெத்த குழந்தை. ராதாவோட குழந்தையா? பிரியப்பட்டு வளர்க்கணும்னு மகன் கேட்டாரு, டாக்டர் கொடுத்தாரு. ஐயோ, வாய் தவறி சொல்லிட்டு இந்த ரகசியத்தை வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு. சொன்னா என் தூட்டே போயிடும். அம்மாமா லட்சுமிமா, உன் மகன் வந்த ஒண்ணு அனுப்பிவை. அம்மா, எங்க போயிட்டு வர? ராதாவை பார்க்க போயிருந்தேன். ராதாவையா? ஆமா, அவகிட்ட இந்த குழந்தைய காட்ட போயிருந்தேன். அம்மா, ஏன்பா தகச்சு போய் நிக்கிறேன்? ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வரதுக்காக போனேன். இந்த பால். கோபி, என் முகத்தை பார்த்து பேசு. இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் சொன்னேன், கோவில்ல பூசாரி கொடுத்தாரு. கோவில்ல பூசாரி கொடுத்தாரா இல்ல ஆஸ்பத்திரியில டாக்டர் கொடுத்தாரா? அம்மா, கோபி, உனக்கு பொய் சொல்லவே தெரியாது. எப்படிடா இந்த புத்தி வந்துச்சு? அம்மா, பூசாரி தான். பேசாதே. டாக்டர் கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கினதுக்காக பாரத்துல கையெழுத்து போட நர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, உண்மையை சொல்லுடா, இது ராதாவோட குழந்தை தானே? இந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு போய் சொல்லி அங்க ராதாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல கிடைச்சதுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? உண்மையை சொல்லுடா. பெத்த தாயிட்டே பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? அம்மா, உனக்கு ராதாவுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை நீயே சொல்றியா இல்ல நானே போய் ராதாவை கேட்கட்டுமா? அம்மா, உன் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன ஊமையாக்கிடுச்சு. என்ன எதுவுமே கேட்காதம்மா, எதுவுமே அம்மா, 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 இல்லம்மா. நான் சொல்றத கேளுமா. ஐயோ அம்மா, செஞ்சுக்கணும்மா. அம்மா, போறாதம்மா. அம்மா, கோபி, இனிமே நான் பிழைக்க மாட்டேன். இந்த கடைசி நேரத்திலேயாவது உண்மையை சொல்லிடுப்பா. இது இது உன் குழந்தை தானே? சாகு போற நேரத்திலேயாவது இந்த நல்ல செய்தி கிடைச்சது. இப்ப நான் கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. கண்டால் விலகிவிடு, பாதையை பார்த்து நடந்து விடு. பாவத்தை கண்டால் விலகிவிடு, பாதையை பார்த்து நடந்து விடு. ஆபத்தை சந்திக்க துணிந்து விடு, அழுவதை மட்டும் மறந்து விடு. ஆரத்தி விளக்கும் நாதத்தின் ஒலியும் ஆலயமணியும் நீயே நீயே. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே.
கண்டால் புலியாக, கொள்ளும் கொள்கையை குரங்காக. கொடுமையை கண்டால் புலியாக, குறிவைத்து பார்ப்பதில் கொக்காக. குணத்தில் யானையின் வடிவாக ஆடிடும் மானும் ஆனந்த மயிலும் பேசிடும் கிளியும் நீயே நீயே. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. தந்தை கொடுத்தது தாயிடமே, தாயார் கொடுத்தது என்னிடமே. தந்தை கொடுத்தது தாயிடமே, தாயார் கொடுத்தது என்னிடமே. அன்னை இருப்பது தனியிடமே, ஆயினும் அவள் மனம் உன்னிடமே. கோடை நிழலும் வாடை கனலும் கோபுர விளக்கும் நீயே நீயே. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. ராஜா, என்னப்பா என்ன? காலுப்பா. கால் என்னப்பா? கால் என்ன? என்னாச்சுப்பா? டாக்டர், என் ராஜாவுக்கு ஒண்ணும் இல்லையே. ஏன் டாக்டர் பேசாம இருக்கீங்க? ஐ எம் சாரி மிஸ்டர் கோபி, உங்க சன் ராஜாவுக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு. என் மகனுக்கு அந்த வியாதி வர வேண்டிய காரணமே இல்லையே. நான் மனசால கூட மற்றவங்களுக்கு கெடுத்து நினைச்சது இல்லையே. என் மகனுக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவையே அவனுக்கு கொடுக்கணும் டாக்டர். மிஸ்டர் கோபி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி டாக்டர் முடியும்? ஏற்கனவே விதியை இதயத்தான் போறாங்கன்னு தூக்கி போட்டு அதை கூட தாங்கிக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய மலையே தலையில உருட்ட மாதிரி என் மகனுடைய வாழ்க்கையில விளையாண்டுடுச்சேன் டாக்டர். மான் மாதிரி ஆடி ஓடி திரிஞ்ச குழந்தை கால் மூலமாகி படுக்கையில படுத்துற காட்சியை எப்படி டாக்டர் என்னால பார்க்க முடியும்? அவருடைய வருங்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். டாக்டர் தயவு செஞ்சு என் மகளை காப்பாத்துங்க டாக்டர். ராஜா ராஜா ராஜா, நான் என்னப்பா பண்ணுவேன் ராஜா? யாரும் இல்லையப்பா. டாக்டர் எப்போ ராஜா? இல்லைன்னா கீழே விழ வேண்டியதுதான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே பஸ்ல வந்துரு. சரிப்பா. டாடாப்பா. டாடா. பாத்துப்பா பாத்து. பாத்து வரக்கூடாது. எங்கப்பா போனோம்? வீட்டுக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? ஸ்கேட்டிங் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. உன் பேர் என்ன ராஜா? நீங்களே சொல்லிட்டீங்களே. என்ன? என் பேரு ராஜா.
ராஜா. ஆமா ராஜா. உங்க ஸ்கேட்டிங் ஸ்கூல் பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. இனிமே தினமும் நான் தான் உன்னை கார்ல டிராப் பண்ணுவேன். சரி ஆண்டி. பாப்பா. ராஜா, உங்க அம்மா எங்கப்பா? எனக்கு தெரியாது ஆண்டி. தெரியாதா? ஆமா ஆண்டி, அம்மாவை பத்தி நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. கவலைப்படாத ராஜா, நீ தாயை பிரிஞ்சு வேதனைப்படுற. நான் உன்னை போல ஒரு மகனை இழந்து காலம் பூராவும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். சரிப்பா. ஆண்டி, இப்ப அப்பா வந்துருவாரு, பாத்துட்டு போங்க. இல்ல ராஜா, இன்னொரு நாள் வரேன். தினமும் நீ ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வா, நான் உன்னை டிராப் பண்றேன். தேங்க்யூ ஆண்டி. சரி ராஜா. ராஜா, என்ன தனியா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? நான் பஸ்ல ஏறதுக்குள்ள பஸ் போயிடுச்சுப்பா. அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு வந்த? ஒரு ஆண்டி என்னை கார்ல டிராப் பண்ணாங்க. ஆண்டியா? ஆமா, அந்த ஆண்டி தினம் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும். அவங்கள நான் பார்க்கணுமே. ஓ எஸ், ஐ வில் இன்ட்ரோ듀ce my auntie. தேங்க்யூ. ஜேஷ்டராஜம் பிரம்மாம் பிரம்மணஸ்பதே கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் விஸ்வம்பராஹ காக்ஷிண்யாஹ சர்வதேவதாஹ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா வந்தே பத்மாந்தி சுபஹே. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன நடக்க வேண்டியது? அனைவருக்கும் அனுப்பிப்போ. காஷ்மீருக்கே அனுப்பலாமே. மாப்பிள்ளை பெற்றவன் நான் சொல்றேன், சிம்லாக்கு அனுப்பலாம். பொண்ணை பெற்றவன் நான் சொல்றேன், காஷ்மீருக்கே அனுப்பலாம். வேண்டாம் சிம்லா, வேண்டாம் காஷ்மீர். சிம்லா தான். காஷ்மீர் தான். சிம்லா தான். காஷ்மீர் சிம்லா எல்லாம் 3 நாள் தானே. அப்போ அனிமூனை எங்க வச்சுக்கலாம்? வாங்க போலாம். தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி பலர் கட்டில் கொண்டாடி தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலர் கட்டில் கொண்டாடி இமயமலை சாரலுக்கு நன்றி சொல்லடி. யாருக்கும் இந்த வகை முதலிரவு வந்ததல்லடி. தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலர் கட்டில் கொண்டாடி ஆவியோடு கலந்து விட்டான் கொஞ்சம் முன்னாடி. என் அங்கமெல்லாம் அவனுக்கு ஒரு அழகு கண்ணாடி. ஆவியோடு கலந்து விட்டான் கொஞ்சம் முன்னாடி. என் அங்கமெல்லாம் அவனுக்கு ஒரு அழகு கண்ணாடி. காதலிளம் மங்கை இவள் கால்கள் தள்ளாடி காதலிளம் மங்கை இவள் கால்கள் தள்ளாடி என் கைப்பிடியில் சாய்ந்து விட்டாள் கவிதை பந்தாடி கவிதை பந்தாடி. தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலர் கட்டில் கொண்டாடி நல்ல பூக்களுக்கும் கனிகளுக்கும் புடவை ஏனடி. நல்ல பூக்களுக்கும்
கனிகளே நடி தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி தமை மறந்து மயங்குதற்கு நல்ல நாளடி தமை மறந்து மயங்குதற்கு நல்ல நாளடி என்றும் தனிமையிலே இனிமை உண்டு கதவை மூடடி இமயமலை தாரலுக்கு நன்றி சொல்லடி யாருக்கும் இந்த வகை முதலிரவு வந்ததல்லடி தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி